ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல தன்னால ஹீரோயின் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவளோட அண்ணா ஹீரோ அம்மாக்கு தான் கிட்னியை டொனேட் பண்ண ஒத்துக்கிட்டதோட பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல மை டியர் தங்கச்சி, இதுக்கப்புறம் நீ எனக்காக கஷ்டப்பட வேண்டாம். நீ வந்து பார்க்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஹீரோவோட அம்மாக்கு என் கிட்னியை டொனேட் பண்ண ஒத்துக்கிட்டதுனால எனக்கு $2 மில்லியன் கொடுத்தது மட்டும் இல்லாம உன்னையுமே பத்திரமா பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீ எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ என்னைக்குமே என்னோட பிளெஸிங்ஸ் இருக்கும்னு அண்ணா ஒரு பேப்பர்ல எழுதிடுறாரு. ஹீரோயின் சாப்பாடு வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது அந்த கேன்சர் பேஷண்ட் தன்னோட கிட்னியை டொனேட் பண்ண போறாராமான்னு 2 நர்ஸ் பேசிக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டதும் தடுத்து நிறுத்தி தன்னோட அண்ணாவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட அண்ணாவை விட்டுருங்க, கிட்னியை டொனேட் பண்ணிட்டா கண்டிப்பா அவர் இறந்து போயிடுவாருன்னு ஹீரோயின் அழறா. எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம், அதுக்காக உன் அண்ணாவோட கிட்னியை நான் திருடலை, அவனை ஏமாத்தல, பணம் கொடுத்து தான் விலைக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதை தடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஹீரோ அம்மா சொல்கிறாங்க. அவருக்கு பதிலாக என் கிட்னியை எடுத்துக்கோங்க, நான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கேன், ப்ளஸ் யங்காவுமே இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கெல்லாம் பல ப்ரொசீஜர் இருக்கு, முக்கியமாக உங்கள் 2 பேருக்கும் சேம் பிளட் குரூப்பாக இருக்கணும்னு டாக்டர் சொல்லவும் ஹீரோயின் தன்னோட கையை கடிச்சு என் பிளட்டை டெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சேமாக இருக்கும்னு சொல்கிறா. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சின்ன வயசில் ஹவ் இதே மாதிரி தன்னோட கையை கடிச்சு ரத்தம் வர வச்சு அது மூலமாக ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா. அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஈவன் பிளட் குரூப்புமே மேட்ச் ஆகிடுறதுனால ஹீரோயின் கிட்டே இருந்து கிட்னி எடுக்க முடிவு பண்ணி அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட சொல்லும்போது வேண்டாம், ஏற்கனவே நீ ரொம்ப வீக்கா இருக்க, இப்ப கிட்னியை டொனேட் பண்ணினா கண்டிப்பா நீ செத்து போக கூட நிறையவே சான்சஸ் இருக்குன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் சொல்லவும் அவளே ஒத்துக்கிட்டா. எதுக்குடா நீ இப்படி தேவையில்லாம பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கன்னு அம்மா திட்டுறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளையில சாக போறீங்க, அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்க நான் பணக்காரி, உயிரோட இருந்தா நிறையவே சாதிப்பேன், ஆனா இந்த பொண்ணு எதுக்கும் உதவாத ஏழை, ஸோ அவளோட உயிருக்கு வேர்த்தே இல்லை. அது மட்டும் இல்லாம அவளுக்கு நான் நிறையவே காசு கொடுக்க போறேன், ஸோ இதுல எந்த தப்பும் இல்லை. என் மைசன், நான் ஏதாவது தப்பு பண்றேனான்னு அம்மா கேட்கவும் இப்ப வரைக்கும் ஹீரோயின் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு வாழ்ந்து எதையும் சாதிக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, ஸோ அவளே விருப்பப்பட்டு தான் தன்னோட கிட்னியை டொனேட் பண்றா, இதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிடுறான். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் என்னோட அண்ணா கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு ஒரு முக்கியமான சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா நானுமே என்னோட கிட்னியை தந்துடுறேன்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா. கட் பண்ணா இங்க நம்ம 3 குழந்தைங்களையும் ரூம்குள்ள போட்டு அடைச்சி வச்சிடுறதுனால ஏதாவது பண்ணி எங்களை வெளியில அழைச்சிட்டு போன்னு குட்டி பாப்பா சொல்ல நான் நேத்துல இருந்தே சரியா சாப்பிடல, எனக்கு பவர் இல்ல, ஸோ நான் சாப்பிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் என்னால ஏதாவது பண்ண முடியும்னு குட்டி பையன் சொல்லவும் அவ்வளோதானே டடா இங்க பாருன்னு சொல்லி குட்டி பாப்பா ஒளிச்சு வச்சிருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து கொடுத்துடுறா. குட்டி பையனுமே நல்லா ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு பவரை ரீகெயின் பண்ணதுக்கு அப்புறம் செவுத்துல ஓங்கி ஒரு குத்து தான், அதை ஒரு ஓட்டை போட்டு எல்லாரும் தப்பிச்சு வெளியில போயிடுறாங்க. அதுவே இங்க தன்னோட அண்ணாக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நம்பிக்கைக்காக நம்ம ஹீரோயின் இந்த பேப்பர்ல கொக்கு செய்வாங்கல்ல அது செஞ்சிட்டு இருக்கதை பார்த்ததும் சின்ன வயசுல இதே மாதிரி ஹீரோ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தப்போ ஹவுமே பேப்பர் கிரைன் செஞ்சிருப்பா. அதெல்லாம் இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வந்து நீ தான் என்னோட ஹவான்னு கேட்கறதுக்காக போறான். பட் அதுக்குள்ள அங்க வந்து நிக்கி எல்லா கிரெயின்ஸையும் தூக்கி போட்டு மிதிச்சு நான் பயந்துட்டு இருந்த மாதிரி நீங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் சைடு போயிட்டீங்களேன்னு நிக்கி கேட்க அதெல்லாம் இல்ல, நீ என்னோட ஒய்ஃப், என் குழந்தைங்களோட அம்மா, உன்னை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். ஐயோ சாரி, நீ என் மாமியாருக்கு கிட்னி டொனேட் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் உன்னை ஸ்பெஷலா கவனிக்க போறேன்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம், தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்கல, இப்போ அந்த நிக்கி இந்த சர்ஜரியை வச்சு உன்னை கொல்ல முடிவு பண்ணியிருக்கா, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி டாக்டர் ஹீரோயினை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஹீரோவோட ஆட்கள் 2 பேரையும் லாக் பண்ணி டாக்டரை மண்டையிலேயே அடித்து மட்டை பண்ணிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாங்க. கோவப்பட்டு ஹீரோயினை கன்னத்துல பலார்னு அப்பி கட்டி போட சொல்லிடுறான். நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்த பாக்குறீங்க, நான் செத்து பேயாகி வந்து உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சபதம் போடவும் போ உங்க அம்மா கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு நிக்கி அனுப்பி வைக்கிறா. ஈவன் பிளான் பண்ண மாதிரி அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுமே நடக்குது. கொஞ்ச நேரத்துல அங்க வர குழந்தைங்க ஹீரோயின் அதாவது அம்மா எங்கன்னு கேட்க பதில் சொல்ல முடியாம ஹீரோ திருன்னு முழிக்கிறான்.
அதே நேரம் ஆப்ரேஷனுமே முடிஞ்சு ஹீரோயினோட டெட் பாடியை வெளியில எடுத்துட்டு வராங்க. இறந்து போன தன்னோட அம்மாவை பார்த்து பசங்களால தாங்கிக்கவே முடியல, கதறி கதறி அழறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோக்குமே உள்ளுணர்வு ஏதோ பண்றதுனால அவன் பயங்கரமா ஃபீல் பண்றான். பட் அதுக்கான காரணம் என்னங்கிறத அவனாலேயே புரிஞ்சுக்க முடியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை கொன்னுட்டீங்களே, நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு குட்டி பையன் கோவப்படும் போதுதான் நிறையவே மெடிக்கல் ஸ்கில் இருக்கிற குட்டி பாப்பாவோட எக்ஸ்ரே கண்ணுக்கு ஹீரோயின் உடம்புக்குள்ள இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட்டா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நான் கேட்குற ஒரு சில மூலிகைகள் கிடைச்சா மட்டும் போதும், அதை வச்சு நான் அம்மா உயிரை காப்பாத்திடுவேன்னு சொல்ல, குட்டி பையன் உடனே போய் அந்த மூலிகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கவும், அதை வச்சு குட்டி பாப்பா சில பல மேஜிக்கு மெடிசன்ஸ் எல்லாம் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறா. குழந்தைங்களால தான் ஹீரோயின் எல்லா ப்ராப்ளம்ல இன்னும் தப்பிக்கிறா. முக்கியமா உண்மை தெரிய வந்தா நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்குவோமோங்கிற பயத்துல, ஹனி ரீசெண்டா நம்ம குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லை, எனக்கு என்னமோ அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியுது, ஸோ நான் அவங்கள ஸ்பெஷல் கேர் சென்டருக்கு அனுப்ப போறேன்னு மிக்கி சொல்ல, உனக்கு அறிவில்லை, நல்லா இருக்கிற குழந்தைங்கள எதுக்காக நீ அங்கே அனுப்புற, மேபி அவங்கள அப்யூஸ் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க. அவங்க ஏன் குழந்தைங்க, நான் அவங்களோட அம்மா, அவங்கள திருத்த எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சம்மந்தம் இல்லாம எங்க குடும்ப விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. ஹனி, நான் எடுத்திருக்க முடிவு தப்பா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க, நான் நம்ம குழந்தைங்கள பத்தி ரொம்ப கவலைப்படுறேன்னு இவன் நடிக்கவும், ஓகேம்மா உனக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரியே செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, இதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா இங்கே இருந்து ஓடிப்போன்னு சொல்ல, நான் என்னைக்குமே உங்கள் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதில்ல, முக்கியமாக உங்களையுமே செடியூஸ் பண்ண நினச்சதில்ல, நீங்கள் எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. கட் பண்ணா 2 வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, குழந்தைங்கள அந்த ஸ்பெஷல் கேர் சென்டர்ல அடைச்சி வச்சிருக்கிறதுனால வெளியில போக முடியாம தவிக்கிறாங்க. நீங்க எவ்வளவுதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் கண்டிப்பா நான் உங்களை வெளியில விட போறதில்ல, அதுக்கு பதிலா இந்த நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு பேசாம உட்காருங்கன்னு கைடு சொல்லவும், சுதந்திரமும் இல்ல, கரெக்டான சாப்பாடும் இல்ல, எனக்கு பவரே ரீகெயின் ஆக மாட்டேங்குது, நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன்னு சொல்றதுனால குட்டி பொண்ணுங்க 2 பேரும் அவங்க சாப்பாட்டை பையன் கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுவே இங்க இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம வாழ்க்கையை நாம நிம்மதியா வாழலான்னு முடிவெடுத்து ஹீரோயினும் அவங்க அண்ணாவும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது, ஹைஜீனிக் இல்லாமல் நீங்கள் இந்த ஹோட்டலை ரன் பண்ணி சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கதா எங்களுக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஸோ நாங்கள் உங்கள் ஹோட்டலை சீல் பண்ண போகிறோம், உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம்னு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் வாங்குற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 2-3 தடவை குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வரோம்னு அண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டுட்டு இருக்க 2 கஸ்டமர் டக்குன்னு வாமிட் எடுத்து மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போலீஸ் நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அங்கே வர நிக்கி, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும், ஆனா ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டா, அவ மேல இருக்கிற தப்பு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கடைசி வர ஜெயிலேயே இருக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்றா. நான் உன் காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு என்னோட தங்கச்சியை காப்பாத்துன்னு அண்ணா ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, உன் உண்மையான தங்கச்சி, அதுவே நான் உன் ஸ்டெப் மதரோட பொண்ணு, என்னதான் நானும் எங்க அம்மாவும் பிளான் பண்ணி சின்ன வயசுலயே உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்தி இருந்தாலும் நம்ம அப்பா உன் மேல இருக்கிற பாசத்துல உனக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய ஷேர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ரொம்பவே கம்மியான ஷேர்ஸ் தான் எழுதியிருக்காரு. இது எதுவும் தெரியாம நாங்க ஹீரோயினை காலி பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினைச்சிட்டு தான் ஹீரோவோட குழந்தைய அவ பெத்து எடுத்ததும் அவளை தூர தூக்கி போட்டுட்டோம். ஈவன் அவளுமே பழசெல்லாம் மறந்துட்டா. ஓகே, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கும் போதுதான் நீ இன்னும் உயிரோட இருக்கங்கிறதே நாங்க கண்டுபிடிச்சோம். உன் பேர்ல இருக்கிற ஷேர்ஸையும் நீ எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஹீரோயினையும் உன்னையும் நான் உயிரோட விட்டுடுறேன், அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு நிக்கி சொல்றா. ஆடி பாவிங்களா, ஒரு அழகான குடும்பத்தை சதைச்சிட்டு எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? என்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு நான் அவரோட டெட் பாடியை பார்க்க வந்தப்போ கூட உன்னோட அம்மா என் பேர்ல எந்த ஷேரும் இல்லைன்னு சொல்லி என்னை அடிச்சு துரத்திட்டா. அப்ப கூட நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா தான் இருந்தேன். ஆனா எப்ப என் தங்கச்சியை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சதோ, இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லி அண்ணா ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா அதுக்குள்ள இவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை மத்த கைதிகள்லாம் பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துற வீடியோவை காட்டி, நீ மட்டும் இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடல அப்புறம் ஹீரோயின் செத்துருவான்னு மிரட்டவும், வேற வழி இல்லாம அண்ணா சைன் போட்டு கொடுத்து ஒழுங்கா என் தங்கச்சியை விட்டுன்னு திட்டுறாரு. எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை, கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டது நடக்கும்னு சொல்லிட்டு நிக்கி கிளம்பிடுறா. எப்படியாவது நம்ம தங்கச்சி எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்ப வந்தா போதும்னு அண்ணா வருத்தப்பட்டுட்டே நின்றுட்டு இருக்கும்போது, நிக்கி ஏற்பாடு பண்ண ஆளு ஒருத்தன் அண்ணா மேல வண்டியை விட்டு ஏத்தி கொலை பண்ணிடுறான். அதுவே இங்க தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட அண்ணா ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்ட மாதிரி கனவு வரவும் பயந்து கண் விழிச்சு, ப்ளீஸ் என்ன வெளியில விடுங்க, எங்க அண்ணாவை நான் பார்க்கணும்னு கதறாங்க.
தென் இங்க நம்ம குழந்தைங்க ரொம்ப முயற்சி பண்ணியுமே அந்த இடத்த விட்டு போக முடியாததுனால கார்டு கிட்ட உதவி கேட்குறாங்க. நீங்களாம் பார்க்க என் பொண்ணு மாதிரி இருக்கீங்கிறதுனால தான் இன்னும் அடிக்காம திட்டாம இருக்கேன். தேவையில்லாம சேட்டை பண்ணாதீங்க. என் பொண்ணு மட்டும் நல்லா இருந்தானா இந்நேரத்துக்கு உங்க கூட விளையாட அழைச்சிட்டு வந்திருப்பேன்னு சொல்ல, உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அவள் லூக்கிமையாவால் பாதிக்கப்பட்டிருக்கா. எனக்கு வைத்தியம் பண்ண தெரியும். நீங்கள் உங்கள் பொண்ணையும் நான் சொல்கிற ஒரு சில மெடிசன்ஸையும் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் பொண்ணை நான் க்யூர் பண்ணி காட்டுறேன்னு குட்டி பாப்பா சொல்லவும் கார்டுமே தன்னோட குழந்தைய அழைச்சிட்டு வராரு. வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம குட்டி பாப்பாவுமே காப்பாத்திடுறா. என் பொண்ணு உயிரை நீ காப்பாத்திட்ட. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளுன்னு கார்டு சொல்ல, எங்க அம்மா ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்க. நாங்க போனா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு எங்களை வெளியில விடுங்கன்னு குட்டி பசங்கெல்லாம் கெஞ்சிறதுனால அவருமே அழைச்சிட்டு போறாரு. பசங்க தடாலடியா செவுத்தெல்லாம் உடைச்சி ஹீரோயினை காப்பாத்தவும் நான் என் அண்ணாவை பார்க்கணும்னு சொல்ல உடனே அவங்கள ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. எனக்குன்னு இருந்த ஒரே உறவு இப்ப இறந்து போயிட்டாரு. ப்ளீஸ் பாப்பா, அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினீல, அதே மாதிரி என் அண்ணாவை காப்பாத்துன்னு ஹீரோயின் கெஞ்சிறாங்க. அங்கிள் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஈவன் அவரோட பாடியுமே டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு குட்டி பாப்பா சொல்லிடுறா. இழப்பை தாங்கிக்க முடியாம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ நிக்கி அழைச்சிட்டு அங்கே வரான். நீ தானே என் அண்ணாவை கொன்ன, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு ஹீரோயின் கேட்டு திட்டவும் ஹீரோ பிடிச்சி தள்ளிவிட்டு ஆறுதல் சொல்றதுக்காக வந்த எங்களை ஏன் இப்படி அவமானப்படுத்துறேன்னு கேட்க, ஏன் டாடி இவ்வளோ முட்டாளா இருக்கீங்க? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட எப்படி உங்களால நிக்கியை நம்ப முடியுது? அவ தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு குட்டி பசங்களாம் கத்துறாங்க. போனா போதுன்னு தான் இத்தனை நாளாக நான் பொறுத்துட்டு இருந்தேன். எப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையே எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்போவே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ நிக்கி அழைச்சிட்டு போயிடுறான். இவனை ஹீரோன்னு சொல்லவே எனக்கு செம்ம கடுப்பாகுது. வேற வழி இல்லை, இந்த பேரெல்லாம் சொல்ல கஷ்டமா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹீரோன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா போதும், எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும்னு குட்டி பையன் சொல்லவும், நான் கேட்குற ஒரு மூலிகையை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்க. அதை வச்சு நான் மருந்து தயாரித்து நம்ம அம்மாவோட பழைய நினைவுகளெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு குட்டி பாப்பா சொல்கிறா. எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. ஈவன் பசங்களுமே ஹீரோயின் கிட்ட போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நிக்கியோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது, மேடம், ஹீரோயினோட அண்ணா உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. உங்களுக்கு சைன் போட்டு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நிக்கி என்ன மிரட்டி சைன் வாங்கிட்டு போயிட்டா. ஸோ நான் இறந்ததுக்கு அப்புறம் என் சொத்துக்கள் எல்லாமே என் தங்கச்சி ஹீரோயினை தான் சேரும்னு சொல்லிட்டு போயிட்டாராமான்னு சொல்லவும், நான் நினைச்சதை விட அவன் பயங்கரமான ஆளா இருந்திருக்கான். பட் நான் விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி காட்டுறேன்னு நிக்கி சொல்றா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ பார்த்தோன்னா பசங்களை பிரிஞ்ச சோகத்தில் என் பசங்களுக்கு உண்மை என்னங்கிறத நான் புரிய வைக்க போகிறேன்னு சொல்லி பசங்களுக்கும் நிக்கிக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோயின் கிட்டே இருந்து சொத்துக்கள்லாம் எழுதி வாங்குறதுக்காக இந்த நிக்கி அண்ணாவை அடக்கம் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்து அவரோட டெட் பாடியை நாங்கள் தோண்ட போகிறோம், இந்த இடத்துல நீ புதைக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணவும், நீ தான் அவரை கொன்னன்னு தெரிஞ்சுமே நாங்கள் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கோம், ப்ளீஸ் இறந்ததுக்கு அப்புறமாவது அவரை நிம்மதியாக இருக்க விடுன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. அப்ப நீ இந்த பத்திரத்துல சைன் போடுன்னு நிக்கி மிரட்டவும் வேற வழி இல்லாம ஹீரோயினுமே போறாங்க. பட் அதுக்குள்ள அங்க வர ஹீரோயின் அண்ணாவோட லாயர், இதுக்கப்புறம் நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், சப்போர்ட்டுக்கு நானும் உங்க அண்ணாவும் இருக்கோம். நீங்க உங்க பழைய நினைவுகளை இழந்ததை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிக்கியும் அவங்க அம்மாவும் உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஈவன் உங்க அண்ணாவையும் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பண்ண எல்லா தப்புக்குமே நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலான்னு லாயர் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு டைம் கொடுத்தா தானே, இப்பவே உங்க அண்ணாவோட கல்லறையை தோன்றேன்னு சொல்லி இவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, யோ லூசு தகப்பா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூடயா உன்னால புரிஞ்சுக்க முடியல? நீ நினைக்கிற மாதிரி நிக்கி ஒன்னும் நல்லவ இல்லைன்னு குழந்தைங்க சொல்றாங்க. ஹனி, நீங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ண நெக்லஸை காணோம், அதை இவ தான் எடுத்துட்டு போனான்னு நான் கேள்விப்பட்டேன். மேபி அவ அந்த ஆஸ்தி இருக்கிற பாக்ஸ்ல கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும், ஏன் இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அந்த மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்கன்னு கேட்டு லாயர் கத்துறாரு. திருட்டு போனது எங்க வீட்டு பொருள், அதை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம ஹீரோயினுமே ஆஸ்தி பாக்ஸை ஓபன் பண்ணதும் உள்ள இருக்க சாம்பல்லாம் பறந்து போயிடுது. அவ்வளோதான். இவங்க பண்ணிட்டு இருக்க கொடுமையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம பசங்க காண்டாகி அப்பாவா இருந்தாலும் சரி ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரின்னு சொல்லி எல்லாரும் அடிக்க போயிடுறாங்க. அப்போ ஒருத்தர், சார் நீங்க கேட்ட எல்லா மெடிசனுமே இதுல இருக்குன்னு சொல்ல குட்டி பாப்பா எடுத்து அந்த மருந்து தயாரிச்சு ஹீரோயினுக்கு கொடுக்கவும் கொஞ்ச நேரத்திலேயே பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அப்புறம் என்ன, நான் தான் உங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு ஹவ் ஹவ், இந்த நிக்கி சம்மந்தமே இல்லாம உள்ள பூந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டா. முக்கியமா நான் தான் உங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தேன், எனக்கு பிறந்தவங்க தான் இந்த 3 குழந்தைங்களும். ஆனா காசுக்கு ஆசைப்பட்டு இந்த நிக்கி என்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இத்தனை நாளா உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவால எதையும் நம்ப முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஹீரோயின் அவன் டார்ச்சர் பண்ணது, அடிச்சு துன்புறுத்தின எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஎன்ஏ டெஸ்டுக்கான ரிப்போர்ட்டுமே வருது. அதுல நிக்கி குழந்தைங்களோட அம்மா இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகிறவும்
ஹீரோயின் சொன்னதுதான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிக்கிய போட்டு அடி சாத்துன்னு வெளுத்தெடுத்து என் குழந்தைங்களுக்காக தான் நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீ என்னை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சிச்சோ இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நான் பாவி ஆயிட்டேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு தன்னையே தான் அடிச்சுக்கவும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் நிக்கி தான் காரணம். ஸோ நான் அவகிட்டயே டீல் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் பக்கத்துல போறாங்க. என்னதான் நீ நம்ம குடும்பத்தோட வாரிசா இருந்தாலும் இப்ப எல்லா கண்ட்ரோலுமே என்கிட்ட தான் இருக்கு. நான் நினைச்சா உன்னை ஒரு செகண்ட்ல ஒன்னும் இல்லாம தவிடுபொடி ஆக்கிடலான்னு நிக்கி சொல்ல, நான் இருக்கிற வரை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னோட அண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னோட அக்காவுக்கு மெடிக்கல் ஸ்கில் இருக்கு. அதே மாதிரி தான் நான் ஒரு பிசினஸ் மேக்னெட். ஆல்ரெடி நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எல்லா ஷேர்ஸையும் நான் டவுன் பண்ணிட்டு ஹீரோயின் பேர்ல எல்லாத்தையும் மாத்திட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னதான் நினைச்சாலும் எங்க அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நீ எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு நடுத்தெருக்கு வந்துட்ட. இதுக்கப்புறம் உனக்கு எங்கேயுமே போக இடம் இல்லைன்னு குட்டி பொண்ணு ஒம்பளுக்குறா. அவ்வளோதான். இத்தனை நாளா கஷ்டப்பட்டு எல்லாமே நாசமா போச்சுன்னு சொல்லி நிக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு எல்லாரும் நக்கலா சிரிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பத்தாது, வேற ஏதாவது இவளுக்கு பெருசா நாம தண்டனை கொடுக்கணும்னு குட்டி பையன் சொல்ல, நாம எதுவும் பண்ண வேணாம், போலீஸ் கிட்ட மாட்டி விட்டா போதும், இவ கடைசி வரை ஜெயிலே இருந்து கஷ்டப்பட வச்சிருவாங்கன்னு சொல்லி அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பல நாளா பிரிஞ்சிருந்த இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. எல்லாம் ஓகே தான். எனக்கு இந்த ஹீரோ பயபிளைய சேர்த்துக்கிட்டதை மட்டும்தான் தாங்கிக்க முடியல. எவ்வளோ ரெட் ஃபிளாகா இருந்தா. ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கிறத கூட கேட்காம அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். அப்படி இருந்துமே இந்த ஹீரோயின் கும்பிட்டு அவனை ஏத்துக்கிட்டா. என்னவோ எனக்கு ஒன்றும் புரியல. இதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல. மற்றபடி இந்த சீரீஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டாக நல்லாவும் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். And till then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.